அமெரிக்கா ஈரான் யுத்தம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளால மாட்டிக்கொண்டிருக்கிறதோன்னு சொல்லி தோணுது. ரஷ்யாவுக்கு போய் அப்பாஸ் அராக்சியின் குழுவும் வந்து புத்தினை சந்திச்சிருக்கிறாங்க. சந்தித்த பிறகு அங்கேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுக்கிறாரு. அணு சக்தியை பற்றி, யுரேனியம் பற்றி இப்போ பேச்சுவார்த்தையே கிடையாது, ஹோர்முஸ் கடல் பகுதியை பற்றி மட்டும் பேசுவோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய இதாக இருக்குது. இது ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தைரியத்தினுடைய அடிப்படையில் இதை பேசுகிறாங்களா, இல்லைன்னா என்ன விஷயம்? நீங்கள் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, சிக்கலாக இருக்குது அப்படின்னீங்க. யாருக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னா ட்ரம்ப்புக்கு சிக்கலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நேரடியாக இப்போ ஒரு யுத்தம் நடந்துட்டுருக்கு, யுத்தத்தில் வந்து இடைமறிச்சு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது ரஷ்ய பிரதமர் நேரடியாக, பிரசிடென்ட் வந்து நேரடியாக ஒரு கிரைசிஸுக்கு உள்ளான தேசத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை மீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. ரெண்டாவது, அங்கே போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, செகண்ட் டேர்ம் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தரப்பிலிருந்து வரல, ஆனா பாகிஸ்தானுக்கு வந்தாங்க. நீங்க நேத்து கூட பாகிஸ்தானுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒமான் போயிருக்காங்க. இது ஒமானோட நிக்கல, ஒட்டுமொத்தமாக கல்ஃப்ல கூடிய பல நாடுகள் வந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குறது இல்ல. இப்போ அரேபிய நாடுகள் மட்டும் இல்ல, ஐரோப்பிய நாடுகளும் இப்ப பேசிட்டு இருக்கு. ஆமா, பிரான்ஸ் முதல் கொண்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ குறிப்பான ஒரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ரஷ்யாவினுடைய விசிட்டுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில. பட் ஆனால் புட்டினை சந்திச்சு வந்ததுக்கு பிறகு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஈரானினுடைய டிப்ளமேட்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்குறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூக்ளியரை பத்தி எல்லாம் நீ பேச வேணாம், அதெல்லாம் அப்புறம் முதல்ல ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸுக்கு வா அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெகோசியேஷன் டேபிள், ஒரு பெரிய பதட்டத்தை உருவாகுது. என்னடா அது, நாம வந்து நியூக்ளியர் தானே பேச ஆரம்பிச்சோம், அந்த 440 கிலோ யுரேனியம் அதை கொடுத்துருங்க, ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறதா டிஸ்கஷனாக வச்சு, அதை வச்சு தான் பாலிடிக்ஸே பண்ணோம், அதை வச்சு தான் யுத்தத்தையே நடத்தணும் நம்ம. ஆனால் இந்த யுத்தத்தை அடுத்த இடத்துக்கு மாத்திட்டாங்க, இவங்க வந்து கோல் போஸ்ட் செட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு 2 பேர்த்த அனுப்புற மாதிரி இருந்துச்சு. வழக்கம் போல குஷ்னரையும் விட்காஃப். இப்ப விட்காஃபையும் குஷ்னரையும் நான் அனுப்ப முடியாதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு நான் அனுப்ப முடியாது. எப்பன்னா, இவர் ரஷ்யா போயிட்டு வர்றாரு, ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, இது ரஷ்யா போயிட்டு வந்தது மட்டும் கிடையாது, ரஷ்யா போயிட்டு வந்து ஒமான்ல இருந்து அரபு நாடுகளோடு பேசுறார், எல்லா அரபு நாடுகளும் இவங்களோட பேசுது. அப்படிங்கும் போது உடனே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பதட்டம் உருவாயிடுச்சு. ரெண்டாவது, அமெரிக்காவுக்கு இது நெக்கில் கழுத்துல பிடிச்ச மாதிரி தான் ட்ரம்ப்புக்கு. ஏன்னா மே 1ஆம் தேதியோட 60 நாள் கடந்துடும். இப்போ மே 1ஆம் தேதி அமெரிக்காவினுடைய செனட்ல, அதாவது பாராளுமன்றத்தில், அவங்களுடைய பாராளுமன்றத்தில், நம்ம ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹவுஸ்ல இந்த யுத்தத்தை தொடர வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய தீர்மானத்தை முடிவு பண்ணணும். அதுக்கான ஒரு இறுதி நாள். இப்போ அமெரிக்கா இன்னொன்று, இந்த யுத்தத்தில் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான அதிகாரம் இப்போ ட்ரம்பினுடைய கையில் இல்லை. இப்போ அவங்களுடைய சட்டம் இருக்கு இல்லையா, அமெரிக்காவினுடைய சட்டம் அண்டர் ஆர்டிகல் 1973 ஆஃப் வார் பவர் ரெசல்யூஷன்ல ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, May 1 இஸ் த டெட்லைன். அதுக்குள்ள காங்கிரஸ்ட இருந்து இவங்க மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்க்கான, ஃபர்தர் ஆபரேஷன்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷனை வாங்கணும். வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னம்னா, காங்கிரஸை கூட்டி உட்கார்ந்து இந்த யுத்தத்தை துவங்கலாமா வேண்டாமாங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி அவர் தன்னிச்சையாக இந்த யுத்தத்தை துவங்கிடலாம். பட் ஆனா ஒரு விண்டோ பீரியட் இருக்கு, 60 நாட்களுக்குள்ள நீங்க காங்கிரஸை கூட்டி அந்த யுத்தத்தை வந்து தொடரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான தீர்மானத்தை பெறணும். இப்ப இதுக்கு இடையில யாராவது நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், இந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தீர்மானத்தை நிறுத்துவதற்கான முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செனட்ஸ் ஓட்டு போட்டு அதை நிறுத்திட முடியும். கடந்த ஏப்ரல் 11-12 நினைக்கிறேன், சரி ஏப்ரல் 15ஆம் தேதி, ஏப்ரல் 15ஆம் தேதி காங்கிரஸ்ல ஹவுஸ்ல வந்து இதுக்கான விவாதம் நடந்துச்சு. ஈரான் மீதான யுத்தத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து டிஸ்கஷனா மாறிச்சு. அப்போ வந்து ஓட்டெடுப்பு வந்து 52-47 விழுந்துருச்சு. அதாவது ட்ரம்பை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சு 52. ஸோ அவர் ஃபர்தரா நடத்துறாரு. பட் நடத்தினாலும் 60 தான். நீங்க 60 நாட்களுக்கு பிறகு இதை நடத்த வேண்டும் என்றால் நீங்க வந்து பார்லிமெண்ட்ல, அவங்களோட ஹவுஸ்ல அப்ரூவல் வாங்கணும். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது வார் பவர் ரெசல்யூஷன்ஸ்ல இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இன்னொரு 30 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது இங்க சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்பதான் யுத்தமே நடக்கலையே. அப்படி நீங்க அந்த யுத்தத்தை 30 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த எக்ஸாக்டான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க,
அன்அவாய்டபிள் மிலிட்டரி நெசசிட்டி, அதாவது அத்தியாவசியமா இந்த போரை, இந்த ராணுவ நடவடிக்கையை நடத்த வேண்டிய தேவையை நீங்க வந்து கொண்டு வரணும். அது நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், நியாயப்படுத்தணும். இப்போ என்ன போர் நடக்குதா? போர் நடக்கல. போர் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. போர் தற்காலிகமாக நிறுத்தக்கூடிய இந்த நேரத்தில் மே 1ஆம் தேதிக்குள்ள இவங்க இதுக்கு காங்கிரஸ்ல இருந்து அப்ரூவல் வாங்கணும். காங்கிரஸ்ல இருந்து அப்ரூவல் வாங்கல அப்படின்னா 30 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணவும் முடியாது. ஏன்னா இங்கதான் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு ராணுவ நடவடிக்கை இல்லையே, பேச்சுவார்த்தை தானே போயிட்டு இருக்கு. அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல் இல்லை. அதனால இது வந்து உள்நாட்டிலேயே ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிட்டது. ஏன்னா இங்க பேச்சுவார்த்தை டேபிள் அப்படிங்கிறது மாறுது. நீங்க வந்து டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது யுத்தத்துல. நீங்க நல்லா கவனிக்கணும் என்னன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெனீவால பேச்சுவார்த்தை நடந்தது. நம்ம அது குறித்து அப்பயே சில விஷயங்கள் பேசியிருக்கோம். ஜெனீவா பேச்சுவார்த்தைக்கு போனது யாரு அப்படின்னா, இவருடைய மருமகன் தான் போனார். விட்காஃபும் குஷ்னரும் தான் போனாங்க. இவங்க போய் அங்க ஜெனீவால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை இவங்க சொல்லக்கூடிய நியூக்ளியர் சம்பந்தமான விஷயங்களுக்கும் சரி, பேலஸ்டிக் மிசைலுக்கும் சரி அவங்க ஒத்து வரல. அந்த பேச்சுவார்த்தையினுடைய நகர்வை நம்ம கவனமா பார்த்தோம்னா நியூக்ளியருக்குன்னு தான் பேச்சுவார்த்தை துவங்கினாங்க. ஆனா பேலஸ்டிக் மிசைலை பத்தி தான் பேசினாங்க. அவங்களுக்கு நியூக்ளியர் பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்காது என்பதை கல்ஃப் நாடுகளுக்கே தெரியும். ஆனா எது சிக்கல் அப்படின்னா அவங்களுடைய பேலஸ்டிக் மிசைல். நீங்க பேலஸ்டிக் மிசைலை வச்சு அடிக்கிறத வந்து சர்வதேச விதிகளின்படி தடுக்கலாம் முடியாது. சோ அப்ப அந்த பேலஸ்டிக் மிசைல் கட்டுப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டாக் பில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது குறித்து ஜெனீவால நிறைய பேசப்பட்டுச்சு. அதுல குஷ்னர் தான் போனாரு, அதுல விட்காஃப் தான் போனாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது ஈரானின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஸோ அப்போ இது ஒரு பக்கம் ஒரு நெருக்கடி போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காங்கிரஸ் டிஸ்கஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காங்கிரஸ்ல ஓட்டெடுப்பு, காங்கிரஸ்ல விவாதங்கள் வரக்கூடிய இந்த நேரத்திலேயே நீங்க வந்து குஷ்னர் குறித்து ஒரு முக்கியமான விவாதமும் நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ரியோட்டாஸாக இருக்கட்டும், சர்வதேச ஊடகங்கள் வாஷிங்டன் போஸ்டாக இருக்கட்டும், அமெரிக்காவில் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கிருச்சு. என்ன அப்படின்னா, 2வது முறை ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தார் பார்த்தீங்களா, அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு குஷ்னரால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா அஃபினிட்டி பார்ட்னர்ஸ். இந்த அஃபினிட்டி பார்ட்னர்ஸ் அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். அதாவது வெளிநாடுகளில் இருந்து பணத்தை, முதலீடுகளை வந்து பெற்று ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பல்வேறு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரியான வேலைகளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை 2வது முறை ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு பிறகுதான் யாரு குஷ்னர் உருவாக்குறார், அஃபினிட்டி பார்ட்னர்ஸ். இந்த அஃபினிட்டி பார்ட்னர்ஸ் கிட்டத்தட்ட இந்த 3-4 ஆண்டுகளில் $5 பில்லியன் அமெரிக்கன் அளவுக்கான ஈக்விட்டிஸை வந்து பணத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க வெளிநாடுகளில் இருந்து. அதில் குறிப்பாக $2 பில்லியன் சவுதி அரேபியாவினுடைய அரசு நிறுவனமான பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து வாங்கியிருக்காங்க. சவுதி அரேபியா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இது யாருடைய தலைமையில் இருக்குது அப்படின்னா, அந்த நாட்டினுடைய அரசரான பிரின்ஸ் முகமது பின் சல்மானோட தலைமையில் இருக்கு, இளவரசர். ஆமா, பிரின்ஸ் முகமது பின் சல்மானுடைய ஒத்துழைப்பால தான், அவங்க கொடுத்த உந்துதலால தான் கமேனி கொலை செய்யப்படுறாரு. குஷ்னருக்கு $2 பில்லியன் பணம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம $1.5 பில்லியன் கட்டார்ல இருந்தும் அபுதாபியில இருந்தும் வந்திருக்கு. $1.5 பில்லியன் சாதாரண பணம் இல்ல. இது எல்லாமே அஃபினிட்டி பார்ட்னர்ஸ் வந்திருக்கு. இந்த 2026ல இந்த பேச்சுவார்த்தை துவங்குது பாத்தீங்களா, இந்த பேச்சுவார்த்தைக்கும் அலி கமேனி கொலைக்கும் குஷ்னருக்கும் தனிப்பட்ட முறையில் தொடர்பு என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு 26ல இன்னொரு $5 பில்லியன் ஃபண்டை கல்ஃப்ல இருந்து ரைஸ் பண்றாங்க. இவருடைய நிறுவனத்துக்கு முதலீடா வாங்குறாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறதுக்கான ஒப்புதல் நடக்குது. கத்தார் தர ரெடியா இருக்கான், UAE தர ரெடியா இருக்கான், ஓமன் தர ரெடியா இருக்கான். எல்லாருமே மன்னர்கள் தானே. அரசு பணம்னா என்ன, மன்னர் பணம் தானே. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசு பணத்தை எடுத்து என் பணம் தானே அப்படின்னு சொல்லி பில்லியன் கணக்கான டாலரை ட்ரம்போட மருமகனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இதை வெளிப்படையாக காங்கிரஸ்ல விவாதிக்கணும். இதை வெளிப்படையாக வந்து ட்ரம்ப் மேல அலிகேஷனா வைக்கிறாங்க. உங்களுடைய யுத்தத்தினுடைய நோக்கமே உங்களுடைய மருமகன் இதுல ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அடைகிறது தான் அப்படிங்கிற நெருக்கடி ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கு ஆழமா போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க, பேச்சுவார்த்தையில ரஷ்யா உள்ள இன்வால்வ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சைனாவும் இன்வால்வ் ஆகிறாங்க. ஓப்பனா ரஷ்யா ஜனாதிபதி புட்டினே மீட் பண்ணிட்டாரு. அவரை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு நியூக்ளியர் பத்தி எல்லாம் பேச்சுவார்த்தை கிடையாது, ஹார்முஸை பத்தி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹை ஹேண்ட் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து ரஷ்யாவினுடைய உறுதியான கரங்களோடு இணைத்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புக்கு கெடு விதிக்கப்பட்டிருக்கு. மே 1ஆம் தேதி கெடு. இங்க அமெரிக்கால மே 1ஆம் தேதி ஒரு பக்கம் கெடு, இன்னொரு பக்கம்
அவருடைய மருமகனுடைய சொத்து அந்த அஃபினிட்டி பார்ட்னர்ஸ் நிறுவனம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. விசாரணைக்கு உட்படுத்தப்படணுங்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய நெருக்கடியாக இந்த யுத்தம் வந்து ரொம்ப மோசமாக இப்போ இந்த காய்கள் எல்லாமே ட்ரம்புக்கு எதிராகத்தான் நகர்த்தப்படுகிறது. இந்த உலகளாவில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளையும் சூழல்களையும் மையமா வச்சு ஈரான் வந்து மிக தந்திரமாக ஒரு வேலையை செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது காலங்காலமாக வந்து இது மாதிரி ஐந்தாம் படைகள் யார் இவங்க அமெரிக்கா மாதிரியான ஆட்கள் வந்து எப்பவுமே வந்து ஹை ஹேண்டாக தான் இருப்பாங்க. வரலாறுல வந்து முதல் முறையாக ஒரு யானை வந்து எதர்ச்சியாக யார் மேலேயாவது கொண்டு போய் அந்த மாலையை போடும்போது நல்லவங்க மேலே மாலையை போட்டுரும், நல்லவங்க மேலே போட்டுரும் யானை தெரியாதனமா. அதுபோல வரலாற்றில் முதல் முறையாக ஈரான் கையில் அரசியல் நகர்ந்திருக்கு. ஈரான் அதுக்கு ஃபுல் கேப்பபிளான ஒரு நேஷன் தான், முழு தைரியமான ஒரு தேசம் அது. ஏன்னா ட்ரம்ப்பை பார்த்துட்டு வந்தப்போ ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயத்தை சொல்லியிருக்காரு. யார் புட்டின், புட்டின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அட் ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, we are grateful to you for the solid and strong position in support of the Islamic Republic of Iran. அவங்க வந்து வெளிப்படையாக சொல்றாங்க, நான் உனக்கு சாலிடான சப்போர்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. கிரெம்லினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் மாளிகையினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் திர்மித்ரி பெஸ்கோ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ரெடி டு ப்ரொவைட் எனி குட் ஆஃபீஸ் அண்ட் எனி மீடியேஷன் சர்வீசஸ் தட் ஆர் அக்செப்டபிள் டு த பார்ட்டி. நாங்கள் வந்து எந்த மீடியேஷன் வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கோம், பார்ட்டி சேர்த்துக்கிற மாதிரி. அதாவது பேச்சுவார்த்தை பாகிஸ்தானிலிருந்து ரஷ்யாவை நோக்கி நகர்கிறது, பாகிஸ்தானிலிருந்து அது ரஷ்யாவை நோக்கி நகர்கிறது. ரஷ்யா இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணது பாயிண்ட்டை, எது பேச்சுவார்த்தையில் முக்கியமானதாக இருக்கணும், ஹர்முஸை மட்டும் பேசு, நியூக்ளியர்லாம் பேசாத அப்படிங்குது. இல்லை, இது நீங்கள் அப்பாஸ் அராக்சியும் குழுவும் வந்து ரஷ்யாவுக்கு போனதையே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு இதாக வந்து உலக பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது அதாவது அடி பதறது, அமெரிக்காவுடைய அடி வந்து பதறது. அதை தான் வந்து அமெரிக்காவினுடைய அஸ்திவாரம் வந்து நொறுங்குது. உண்மையிலேயே வந்து ஒரு மரண அடியை கொடுக்கிறார்கள். அதே போல வந்து இஸ்ரேலுக்கு பயங்கர நெருக்கடி. இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, அது நாளைக்கு நம்ம விரிவா பேசுவோம். இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாவை கைது பண்ண சொல்லி ஸ்காண்டினேவிய நேஷன்ஸ் எல்லாத்துலயும் வந்து உத்தரவுகள் வந்திருக்கு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல ஏற்கனவே ஒரு காசால பண்ணின இனப்படுகொலைக்காக பல நாடுகள் அவரை கைது பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா முதல் கொண்டு. இப்ப ரொம்ப ஆச்சரியத்திலையும் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்காண்டினேவிய நேஷன் உலகத்தினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. நமக்கு ஏகாதிபத்திய நாடுகள் மேல 1000 விமர்சனம் இருக்கு. ஆனா இப்போ ஸ்காண்டினேவிய நேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழக்கூடிய எந்த நாடுகள் எல்லாம், சுவிட்சர்லாந்து மேல நான் சொல்றது, டென்மார்க், நார்வே. நார்வே இதுக்கு முன்னாலேயே இந்த குரலை வந்து உயர்த்துறாங்க. நார்வே தொடர்ச்சியா பேசுவாங்க. சோ இந்த மொத்த நாடுகளும் இதுல என்ன குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாமே நேட்டோக்குள்ளே இருப்பாங்க, நேட்டோவுக்கும் சப்போர்ட் தான். சோ அப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில இஸ்ரேலுக்கு எதிராக நேட்டோ நாடுகள் திரும்பி இருக்கிறாங்க. அது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசணும், எப்படி வந்து இஸ்ரேலால அமெரிக்கா நடுத்தருவுக்கு வந்துச்சு, இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்குள்ள ஒரு மனநிலை இருக்கு. இப்ப அந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மனநிலை அப்படியே வந்து ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இந்த ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை, இம்பேலன்ஸை கிரியேட் பண்றதே முழுக்க வந்து இஸ்ரேல் தான். ஏன் அந்த மக்கள் அவ்வளவு கோவப்படுறாங்க, மக்களுடைய பிரதிபலிப்பாக அரசு மாறுது அப்படின்னா, நீங்க வந்து தங்களுக்கு தேவையான பெட்ரோல், எல்என்ஜி எல்லா தேவைகளையும் அரபு நாடுகளும் ரஷ்யாவும் தான் ஐரோப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து நார்வே, ஸ்வீடன் எல்லா நாடுகளுக்கும் இவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சூழல்ல இரண்டாவது சீனாவோடு ஒரு மிகப்பெரிய ஆர்டிக் வர்த்தகத்தில் ஈடுபட போகக்கூடிய நாடுகள் இந்த ஸ்காண்டினேவிய நேஷன்ஸ், நார்மாட்டிக் நேஷன்ஸ் சொல்லுவாங்க நினைக்கிறேன். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரஷ்யா எவ்வளவு பக்கத்துல இருக்கோ அதே அளவுக்கு சீனாவும் பக்கத்துல வரப்போகுது. ஏன்னா இவங்க வெளிப்படையா சீனா வந்து புதுசா ஒரு ஆர்டிக் ரூட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஆர்டிக் ரூட் வழியா பிசினஸ் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சூழல்ல வேர்ல்டோட மொத்த குளோபல் ஆர்டரவே மாறி இருக்கு. இந்த இடத்துல ரஷ்யா ஹை ஹேண்ட் எடுக்கிறான். இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் பேச முடியாது, ஹர்முஸை பத்தி பேச்சுவார்த்தைங்கிறதே எதுக்கு அப்படின்னா, ஹர்முஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காலாம் முடிவு பண்ண முடியாது. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நான் ஹர்முஸை திறந்துவிட முடியாது, நீ யுத்தத்தை நிறுத்து, எண்டு. நீ பேச்சுவார்த்தை தற்காலிக நிறுத்தம், என் கப்பலை 3 கப்பலை கொண்டு நிறுத்தி இருக்கான். இதுவரைக்கும் கல்ஃப் வரலாறுலயே எந்த காலகட்டத்திலையும், அது ஈராக் வார் நடக்கும் போதா இருந்தாலும் சரி, சிரியாவில் அடிக்கும் போதா இருந்தாலும் சரி, லெபனான்ல சண்டை வரப்போது, எந்த காலகட்டத்திலையுமே கல்ஃப் ஒட்டி நாடுகள்ல இவ்வளவு 3 பெரிய கப்பல் வந்ததே கிடையாது. பிரம்மாண்டமான கப்பலை கொண்டு நிறுத்தி இருக்கிறான். கிளீனான ஒரே உரையாடல், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நான் திறக்கிறேன்,
நீ கப்பல் எடுத்துட்டு போயிரு, யுத்தம் நிறுத்திச்சுன்னு அறிவி. ஆமா, யுத்த நிப்பாட்டு, எங்கள் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இது பண்ணிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. இப்போ ஐரோப்பிய நாடுகளும் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு அமெரிக்கா காரணமாக இருந்தாலும் ஈரானும் ஒரு காரணம் தானே. ஆமா. ஆனா ஈரான் மீது இவங்களுடைய கோபம் திரும்பவே இல்லை. அப்போ ஐரோப்பிய நாடுகள், அரேபிய நாடுகள் இவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா, நம்ம வந்து அமெரிக்காவை புறந்தள்ளுவது, சீனாவோடும் ரஷ்யாவோடும் கைகோர்ப்பது அப்படிங்கிற ஒரு திட்டம் இதனுடைய பின்னணியில் வந்து நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு நிர்பந்தம் அரபு நாடுகளுக்கு. நீங்க ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் ஈரான் அவங்கள தாக்குனது கிடையாது. இஸ்ரேலோ இல்லை மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய சிக்கலோ என்ன அப்படின்னா, அந்த ஹவுத்தீஸு, மற்ற ஹிஸ்புல்லா மாதிரியான ப்ராக்சி வார்ஸ் எல்லாமே ஐரோப்பாவை பாதிக்க போகிறது கிடையாது. ஐரோப்பாவுக்கு ஈரானோடு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். சீப்பாக ஆயில் கிடைக்கும். நம்ம சைனான்னு பேசிக்கிட்டே இருக்கோம். சைனாவினுடைய பலமே என்ன? சைனானா என்ன? நம்ம சிம்பிளான இயல்பான மனசுல சைனா ப்ராடக்ட்டுங்க அப்படின்னா சீப்பாக கிடைக்கும். ஆமாம், ஈஸியாக கிடைக்கும், வாங்கிடலாம். அப்போ அந்த சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதனுடைய உற்பத்தி செலவை குறைக்கிறது. அவங்களுக்கு ரெண்டு விஷயம் தான். உற்பத்தி செலவை குறைக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க ஐரோப்பிய அமெரிக்க டெக்னாலஜி எடுத்து ரீஎன்ஜினியரிங் பண்ணி எந்த விதமான R&Dக்கு பணமே செலுத்தாம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிடுவாங்க. குறிப்பாக அதனுடைய மூலப்பொருட்களினுடைய விலையை குறைக்கிறது. அதுல பெட்ரோல், LNG இதனுடைய ரோல்ஸ் பெரிய பிளே பண்ணுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 4-5 மாசத்துலயும் ஐரோப்பிய நாடுகள் உற்பத்தி சரிஞ்சிருச்சு, அமெரிக்கால உற்பத்தி குறைஞ்சிருக்கு, கல்ஃப் நாடுகள் உற்பத்தி நின்றுருக்கு. ஆனா சைனா மட்டும் உற்பத்தி அதிகமா இருக்கு. உற்பத்தி போயிட்டே இருக்கு. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தொடர்ச்சியாக வந்து செல்போன் கம்பெனிகளை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். செல்போன் வந்து அங்க வந்து ரொம்ப சீப்பா தயாரிக்கும். ஆமா. இன்னொன்று, இந்த யான்மார்னு சொல்லி ரொம்ப பிரபலமான நிறுவனங்கள் இருக்குல்ல, உலகத்தினுடைய ஜாம்பவான் யான்மார் மாதிரி இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது. அதனுடைய இயந்திரங்கள்லாம் இப்போ சைனாவில் தான் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சைனா எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க பெட்ரோலே இல்லாத இடத்துக்கு நகரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் வெகு விரைவில் பெட்ரோல் உற்பத்தி இல்லாமல் வேறு டெக்னாலஜியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள அது ஒரு தனித்த ஒரு பயங்கரமான தேசமா வளர்ந்துருக்கும். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, ஈரானால ஐரோப்பாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈரானால கல்ஃப் நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு இல்ல, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் ஹிஸ்புல்லா, ஹவுதிகள் மாதிரியான கல்ஃபுக்கு ஆன ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஈரானை போல இங்கேயும் ஏதாவது மக்களாட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான். அது ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம். அதுக்காகவே எந்த விதமான ப்ராக்சி வார் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்காவை கொண்டு வந்து உள்ள வச்சாங்க. ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாப்புக்காக செய்யறோங்க, பாதுகாப்புக்கு செஞ்சதுதான் பாதுகாப்பையே காலி பண்ணுது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சல. இப்ப நீங்க அமெரிக்கா இங்க இருந்தால் இவன் நம்மளை அடிப்பான், மரண அடி அடிப்பான். ஆமா, இவன் அடிச்ச அடி அமெரிக்காவுக்கு இன்னும் 6 மாசத்துக்கு ஆப்பு இருக்கு. ஏன்னா அதை நான் சொல்லல, ட்ரம்ப் சொல்றாரு 2 நாளைக்கு முன்னாடி. இல்லை ட்ரம்ப் சொல்கிறாரா? இப்போ வந்து ஒமானுக்கு வந்து அப்பாஸ் அராக்சிங் குழுவும் போச்சுல்ல, அங்கே பேசின முக்கியமான விஷயமே இதுதான். அமெரிக்காவை நமக்கு அடைக்கலம் கொடுத்து இங்கே வச்சிருந்ததுனால, அடைக்கலம் இல்லை, அமெரிக்காவுக்கு நம்முடைய இராணுவ தளங்களை நம்ம கொடுத்து வச்சிருந்தால நமக்கு இழப்பு தான் அப்படிங்கிறத அரேபிய நாடுகள் உணரத் தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க பேசுறாங்க. அது ஆக்சுவலி என்னன்னா, நீங்க ரஸ்லஃபான் மேல குண்டு போட்டா யாருக்கு நட்டம்? இஸ்ரேலுக்கு நட்டமா இல்ல அமெரிக்காவுக்கு நட்டமா? நீங்க வந்து கத்தாருக்கும் யுஏஇக்கும் தான் பிரச்சனை. யுஏஇல பக்கத்திலேயே இருக்கு. அங்க அமேசான் மேல குண்டு போட்டது யாரு? அமேசானுடைய இன்டர்நெட் கேபிளை கட் பண்ணது வந்து ஈரான் தான். ஒரு அடி அடிச்சு விட்டாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நீங்க ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளுடைய மொத்த அமேசான் சர்வருமே டிலே ஆயிடுச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் மோசமா அடி வாங்குச்சு. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கா எங்க இருந்தா நான் அடிப்பேன் அப்படிங்கும்போது, அமெரிக்கா இருப்பதுதான் எங்களுக்கு சிக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு கல்ஃப் நாடுகள் வந்துட்டாங்க, நகர்ந்துருக்காங்க. அமெரிக்கா இல்ல அப்படிங்கும்போது நாம ஃப்ரீயா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ப்ராக்சி வார் வராம தடுக்கிறதுக்கு பல வழிகளை பார்த்துக்கலாம். இல்ல ப்ராக்சி வார உருவாக்காத அளவுக்கு ஈரானோடு நம்ம நெருக்கமா போய்க்கலாம், ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஈரானை இனி கட்டுப்படுத்த முடியாது, சைனாவும் ரஷ்யாவும் கூட நிற்கிறாங்க. இஸ்ரேலுங்கிற இத்தனோண்டு தேசம், உலக வரைபடத்திலேயே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலுங்கிற தேசம், அமெரிக்காங்கிற ஒரு சர்வாதிகார நாட்டை வச்சுட்டு என்ன ஆடினாங்க. இப்ப ரஷ்யாவும்
ஈரானும் சைனாவும் சேர்ந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பல கோடி மக்களை வச்சிருக்கக்கூடிய பெரும் தேசம், தன்னிச்சையா நின்னே வந்து அமெரிக்காவை அடிச்ச தேசம், இந்த 2 வல்லரசுகளோடு சேர்ந்து நிற்கும் போது இதுக்கு பிறகு நாம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கல்ஃப் நாடுகள் அமைதியா இருக்கணும்னா ஈரானோடு ஒத்து போனா மட்டும்தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. முதல் முறையாக பேச்சுவார்த்தையில வந்து ஹை ஹேண்ட் எடுத்திருக்கு ஈரான். இது வரைக்கும் பேச்சுவார்த்தையில வந்து அவங்க சொன்னதை செய்வாங்க. நீ என்ன சொல்ற, பேசிக்கலாம் ஆல்மோஸ்ட் பேசிக்கலாம், அதுல காம்ப்ரமைஸுக்கு வருவாங்க. ஒரு இடத்துல மட்டும்தான் உரையாடல் நீண்டுகிட்டே இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட யுரேனியமே இருக்கக்கூடாது, ஓகே ரைட் நான் கொடுத்துறேன்ட்டாங்க. 2வது, நீ நியூக்ளியர் பவரே யூஸ் பண்ணக்கூடாது, நீ அணுசக்திங்கிறதே உன் வரலாறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போதுதான் இல்ல அணுசக்திங்கிறது என்னுடைய இறையாண்மை, அதை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்ப டிஸ்கஷன் என்ன மாறிச்சு அப்படின்னா, நீ அணுசக்தி, அணு ஆயுத, யுரேனியம் அதெல்லாம் பேச முடியாது, அதெல்லாம் ஓர வச்சுட்டு ஹர்மோஸை என்ன பண்ணலாம், அதை பேச்சுவார்த்தை அடுத்து நம்ம பார்த்துக்கலாம், அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆமா. ஸோ இப்போ ரஷ்யா போயிட்டு வந்ததுல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. ஒரு பக்கம் ஈரானினுடைய பேச்சுவார்த்தையில ஹை ஹேண்ட் எடுத்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு உள்நாட்டில் சிக்கல் இருக்கிறது, அந்த உள்நாட்டு சிக்கல்ல பலவீனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு ஈரான் முயற்சி பண்ணுது. இன்னொரு பக்கம் பல லாபிகளை செய்து, குறிப்பாக ரஷ்யா, சீனா மாதிரியான நாடுகள் லாபிகள் செய்து இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அவரை வந்து கைது பண்ணணும், அவர் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸை யாரெல்லாம் நெத்தன்யாவை சப்போர்ட் பண்றீங்களோ நீங்க எல்லாம் கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் பார்வையை கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் நகர்வு நடந்திருக்கு. இந்த மொத்த யுத்தத்தில் சீனாவும் ரஷ்யாவும் வெளிப்படையாக ஈரானை ஆதரிக்கிறது. அதில் முதல் முறையாக ரஷ்யாவினுடைய பிரதமர் ஜனாதிபதி புட்டின் அவர்கள் நேரடியாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. இந்த போர்ல, இந்த போர் திரும்பவும் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அமெரிக்கானால் திரும்பவும் இந்த போரை துவங்க முடியாது. ஏன்னா நேட்டோ சப்போர்ட் இல்லாமல் துவங்க மாட்டாங்க, எந்த நாடுமே சப்போர்ட் இல்லை. ஸோ துவங்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைய பேச்சுவார்த்தை நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை காமிக்குது. நம்மளுடைய ஆசை என்ன, அது ஈரான் மக்களாக இருக்கலாம், இல்லை அது கத்தார் மக்களாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து சவுதி மக்களாக இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். மக்கள் கொல்லப்படக்கூடாது, அது இஸ்ரேல் யூதர்களாக கூட இருக்கலாம், யாருமே செத்துறக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய. அப்போ யுத்தம் நிற்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கமா இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சைன் அப்படிங்கிறது வந்து இந்த யுத்தத்தை நிறுத்துற இடத்துக்கு வந்திருக்கு. இது ஏதோ ஈரானினுடைய பலம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய பலவீனம் நம்ம இதுல இருந்து கத்துக்கணும். ஈரானுக்கு ஒரு பலம் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஈரான் பலமா நிக்குது. ட்ரம்புக்கு உள்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு, அந்த எதிர்ப்பையும் நாம் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இது சண்டைங்கிறத தாண்டி ரொம்ப முக்கியமான இடத்துக்கு இந்த யுத்தம் நகர்ந்திருக்கு. நிச்சயமா உலக நாடுகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக என்ன இருக்கும் அப்படிங்கிறது. நிச்சயமாக உலக நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தத்தை நோக்கி நகர்ந்தது. உலக நாடுகளுக்கு தெரியும் இது எப்படி போகணும், எப்படி போறதை வந்து மற்ற நாடுகள் விரும்புகிறது. ஏன்னா அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை அடித்து ஒழித்து விட வேண்டும் அப்படிங்கிறத பல நாடுகள் விரும்பி கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு முன்னேற்றமாக இதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. தொடர்ந்து பேசுவோம்.